ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை விளக்கு எப்படி போடுவேங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் செவ்வாய்க்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிருவேன். 4 to 6 மணிக்கு நான் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சாமிக்கு வந்து வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிருவேன். ஒரு பித்தளை தட்டில் 6 வெத்தலை, கிளியாத வெத்தலையாக எடுத்துக்கிருவேன். எடுத்துகிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெத்தலையோட நுனிப்பகுதியில் வந்து சந்தன குங்குமம் வச்சுருவேன். வச்சுட்டு அங்கங்கே ஒரு பூ வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிருவேன். அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நூல் திரி போட்டு நான் விளக்கு ஏற்றிடுவேன். நான் விளக்கு ஏற்றி முடித்த உடனே நெய்வேத்தியமாக காஞ்ச திராட்சையை நான் வச்சுருவேன். நான் அப்படியே சாமி போட்டவங்களுக்கு வந்து பூ வச்சுட்டு நான் வந்து சாமிக்கு வந்து தீபாராதனை காட்டிடுவேன். காட்டி முடிச்சுட்டு நான் முருகன் பாட்டு நான் கேட்பேன். முருகன் பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கந்த சஷ்டி கவசம் ஒரு தடவையோ அல்லது 3 தடவையோ நான் கந்த சஷ்டி கவசம் படிச்சிருவேன். அது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வெற்றிலை தீபம் போடலாம். இல்லாட்ட செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளேயும் வெற்றிலை தீபம் போடலாம். நான் வந்து நம்ம விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நம்ம வந்து அந்த வேண்டுதலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 11 தடவையோ அல்லது 15 தடவையோ 17 தடவையோ நம்ம அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு நம்ம வந்து முருகன்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு முடித்தோடனே நான் அப்படியே காலையில் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி இட்லி வந்து நான் ராகியை மட்டும் தனியாக ஊற வச்சு நான் அரைச்ச தோசை மாவில் கலந்து ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம ராகி இட்லி வந்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ராகி இட்லி சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுருந்தேன். அப்படியே லஞ்சுக்கு வந்து நான் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் பொரிச்சிருந்தேன். லெமன் சாதம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து லெமன் சாதம் செஞ்சுருந்தேன். அப்படியே நான் லஞ்சுக்கும் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.